விசுவா குடும்பத்தாருக்கு நீங்க என்ன செஞ்சாகணும்? நன்மை செய்தே ஆகணும்னு சொல்றாரு. நன்மை செய்யறதுல நாம் தளர்ந்து போகாது இந்த காரியத்தை செய்தா ஏற்ற காலத்துல என்ன செய்வோம்? அறுப்போம். நீங்க நன்மை செய்யணும்னா முதலாவது பொதுவாக யாரெல்லாம் நலிவுற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவை உள்ளவர்கள் இருக்கிறாங்களோ, பொருளாதார சவால்கள் இருக்கிறதோ, ஒருவேளை போஜனத்துக்கு வழி இல்லாத ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க, யாவருக்கும் நன்மை செய்யுங்க. ஆனா விசேஷமாய் சுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க. ஆமென், ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில மட்டும் நன்மை செய்கிற ஜனங்க சமுதாயத்தில் விலகி இருக்கிறாங்க. ஆனா தேவையுள்ள ஜனங்க கிறிஸ்துமஸ் காலத்துல மட்டும் இல்ல, தேவையுள்ள ஜனங்க முக்காலத்துல இருக்கிறாங்க, இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருப்பாங்க. அநேகருக்கு சபைக்குள்ளே செய்வதற்கு சிந்தை இல்ல, ஆனா வெளியில செய்வாங்க. அது தவறுன்னு நான் சொல்லல. உன் குடும்பத்துல ஒருத்தவங்க வேதனை இருக்கிறாங்க, தேவையில் இருக்கிறாங்க, போஷணத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, போட்டுக்கிற நல்ல ஆடை இல்ல, பிள்ளைய படிக்க வைக்கிறவர்களுக்கு சூழ்நிலை இல்ல, தவிக்கிறாங்க, என்ன செய்வது என்று சொல்லி வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ணு அப்படின்னு நிலைமையில இருக்கிறாங்க. நீ இவர்களை கவனிக்காம நான் அங்க போனேன், இங்க போனேன், முதியோர் இல்லத்துக்கு போனேன், அனாதை இல்லத்துக்கு போனேன், இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சேன், நோ யூஸ். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசியை கவனிங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையாவது கவனி.